இருப்பான். அவன் 3 பொண்டாட்டிக்காரனா இருப்பான், அல்லது 4 பொண்டாட்டிக்காரனா இருப்பான். அவன் என்னை பார்த்து சொல்லுவான், இது உனக்கு தகுதியா? நான் எதுக்கு பயப்படுறேன்? என் பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தாச்சு. இப்ப நான் ஒரு தப்பு விதத்தை செய்தா என் பிள்ளைகளுக்கு என்ன வரும்? இவன் அப்பனா இவன். அப்ப நான் எதுக்கு பயப்படுறேன்? என் பிள்ளைகளுக்கு ஒரு அவமானம் என்னால வரக்கூடாது என்கிறதற்காக நான் சில தவற செய்யறதில்லை. அப்படி அங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும், நாம ஒரு தவறை ஏன் செய்யறதுக்கு வரும், இது நமக்கு தகுதியா அப்படிங்கிற ஒரு மனச்சாட்சி நம்மளை செய்ய விடாம தடுக்குது. இலங்கையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தம்பிக்கு தெரியும், துப்பத் மறக்கலையா சுட்டு ரா போனோம் அப்படிம்பாங்க. அதை நான் சொன்னா தம்பிக்கு சங்கடமா இருக்குமோ தெரியல. அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துப்பத் மறக்கலையா சுட்டு தேக்க ரா போனோம். அது சிங்களத்தில் சொல்றது. நான் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தம்பிக்கு சிங்களமும் தெரியும், தமிழும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு. இப்படியான தப்ப செய்கிறதாக சொல்லுவாங்க. ஒரு சின்ன தப்பு தான். ஆனா இப்ப நான் போயிட்டு எங்கேயாவது கல்லு குடிச்சேன்னு சொன்னா, இப்ப ஐயா மாதிரி என்னைய பார்த்துட்டாங்கன்னா, இந்த படுவாவே அன்னைக்கு அங்க வந்து பேசினா இங்க வந்து கோட்டர் போடுறானே சொல்ல மாட்டாங்களா? இவருக்கு பயந்து நான் என்ன செய்ய மாட்டேன், இவர் இருக்கிற இடத்துல நான் செய்ய மாட்டேன். இப்படியா நீங்க கூடியிருக்கிற இடத்துல உங்களை என்ன அறிமுகமான மத்தியில நான் அந்த தவிர்ப்பும் செய்ய மாட்டேன். அதாவது என்னுடைய வயதும் என்னுடைய சுற்றுச்சூழ்நிலையும் நான் இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டும் அதை செய்யாம எனக்கு அடுக்குது. இது இயற்கையில இது நமக்குள்ள உள்ள சில சட்டத்திட்டம். என் மகனுக்கு பயந்து, என் மனைவிக்கு பயந்து, இந்த தம்பிக்கு பயந்து, இந்த ஐயாவுக்கு பயந்து, பின்னால இருக்கிற ஒரு பெரிய ஐயா இருக்கிறாங்க, அவங்க ஒரு தெய்வீக மனுஷன், அப்படியான ஒருவருக்கு பயந்து அவருக்கு நான் என்னுடைய உள்ளம் முழுவதும் அவருடைய இதயத்துக்கு தோணும். அவர் அப்படியான ஒரு பரிசுத்தத்தை கண்டவர். நான் தப்பிதமாக நடந்தா என்னுடைய ஜீவியம் முழுவதும் அவருக்கு மனதிலே புரியும். அவர் என்ன கண்டிப்பார், மண்டையில குற்றம் கூட செய்வார், அதை ஏற்றுக்கிடுவேன். அப்படியான தப்புகள் நான் செய்யறதுக்கு இருக்கிறேன். ஆனா செய்யறது ஏன் செய்ய மாட்டேன்னு சொன்னா, இந்த சுற்றுச்சூழ்நிலை என்னையா அப்படி செய்ய விடாம தடுக்குது. இப்படி கதைகள் ராமாயணத்தில் உண்டு, பகவத்கீதையில் உண்டு, மகாபாரதத்தில் உண்டு. அதான் நமக்கு தேவையில்லை, அது பேசக்கூடாது சட்டம். அப்படி சொல்ல போனா நிறைய காரியங்கள் வரும். இந்த 54 வசனத்துல இன்னொரு முறை வாசிங்க. அன்றி நான் பரிசுத்தமானவன் என்று என்னை நானே புகழ்ந்து கூற வரவில்லை. இப்ப நீங்க சொல்லுவீங்க யூசுப் நபி மகா பரிசுத்தமானவர் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான், நம்மளை விட அவர் நல்ல ஒரு பரிசுத்தமான மகன் யூசுப் நபி. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, அது தொடர்மையா, ஏனென்றால் என் இறைவன் அருள் புரிந்தால் அன்றி மனம் பாவம் செய்யும்படி என் மனம் பாவம் செய்து கொண்டே இருக்கும். அது தூண்டும். யார் தூண்டுறா? குர்ஆன் 7:17-18 சொன்னான் இல்லையா, ஒருத்தன் ஒரு கருப்பன் இருளானவன் மரணத்துக்கு சொந்தக்காரன், அவன் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏற்கிறானா. அந்த பரிசுத்தவானியே அவன் அப்படி ஏற்கிறதா இருந்தால் நாம ஏமாத்துறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட வேத புருஷன் ஒருவர் தன்னை பிசாசானவன் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். இறைவனுடைய வல்லமை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த வேதனையிலிருந்து நான் விடுபட முடியாது, என்னால் முடியாது. ஆண்டவனுடைய சித்தத்துக்குள் நான் இருக்கிறதுனால தான் இந்த தப்பு பிழைத்தேன். இது ஒரு விபச்சாரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்க அந்த காரியம் உங்களுக்கு தெரியும். யூசுப் நபி அந்த அரண்மனையில் உள்ள ஒரு சகோதரியால பாவத்துக்கு இழுக்கப்பட்டு அவர் அவளிடத்தில் தப்பி ஓடுகிறார். பைபிள்ல சொல்லப்படுது அவளை அங்கேயே பிடிங்கி கொண்டாருன்னு சொல்லி, குர்ஆன்ல சொல்லப்படி சட்டையை கிழிச்சு விட்டாருன்னு சொல்லி. அப்போ அங்க முகமது அதுக்கு, அதாவது அந்த இடத்துல அதுக்கு வேதத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, அந்த கிழிக்கப்பட்ட சட்டை பின்புறத்தில் பிடிக்கப்பட்டதா முன்பக்கத்தில் பிடிக்கப்பட்டதான்னு கேட்டிருக்கு. நல்ல விளக்கம். பைபிள்ல சொல்லப்படல, குர்ஆன்ல சொல்லுது, ஹதீஸ்ல சொல்லுது. சட்டையை பின்புறக்கமாக பிடித்தார்கள். அந்த அம்மா சட்டையை பின்னால பிடித்து இழுத்தாள், என்னோடு தொடர்பு கொள்ளைன்னு பிடித்து இழுத்தாள். பாவத்துக்கு அவ அடிமையாயிருந்தா அந்த பாவத்துக்கு மாம்சம் கொண்டு அவர் சட்டையை பிடித்து பின்னால என்ன அர்த்தம்? இவன் தப்பி ஓட போறான், பிடிச்சு இழுத்தானே அர்த்தம். பைபிள்ல அங்கே பிடிச்சிருத்தான்னு சொல்லப்படுற, துண்டு கொடுக்க துண்டை பிடிச்சிருத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரெண்டுக்கும் மத்தியில தான் நிக்குது. இவனுக்கு அந்த எண்ணம் இருந்தது, அந்த அம்மாவுக்கு அந்த எண்ணம். அங்க பரிசுத்தமான ஒரு மனிதனுடைய சட்டையை பிடிச்சு இழுத்து சட்டை கிழிஞ்சு போச்சு. அவனுக்கு நியாயம் சொல்லப்பட்டது, அவர் பரிசுத்தமான மனிதன். அந்த வழக்குரைஞர்கள் சொன்னார்கள், சட்டை பின்புறம் இருக்கிறதா முன்புறங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அங்க சொல்லப்பட்டது பின்புறம். அந்த அம்மா அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சா.
உங்க எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியாது. உங்க மூலமா நான் கிறிஸ்தவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்றேன். யூசுப்புடைய சட்டை பின்புறம் கிழிக்கப்பட்டது. யோசேப்புடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டது. அவன் பரிசுத்தவான். முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அவன் போராடினவனே அர்த்தம். அவன் வேண்டிய விருப்பத்தின் விரும்பி அந்த அம்மாவன் சட்டையை முன்பக்கம் கிழிச்சதுனால திருப்பி தப்பி ஓடிக்கான அர்த்தம். இது தப்பி ஓடல, அவனை பலவனா பிடிச்சு கிழிச்சுக்கிறாரு. அந்த சட்டையை கிழிச்சுட்டு ஓடுறாரு அவர். ஆண்டவர் அவனை காப்பாற்றினார் அவர் சொல்றாரு அந்த இடத்துல. இந்த பாவத்திற்கு நான் காலையில் சொன்ன பிரகாரமா நப்சே அமாரா, இந்த பாவத்திற்கு என்ன பேரு? நப்சே அமாரா அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுது. ஒருவேளை உங்களுடைய இமாம்கள், எங்களுடைய குருமார் இந்த அடிப்படை பாவத்தை குறித்து சரியாக எங்களுக்கு உணர்த்தாமல் இருக்கலாம், உங்களுக்கும் உணர்த்தப்படாமல் இருக்கலாம். ஏதோ தொழுவு முறைகளை சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த அடிப்படை பாவத்தை குறித்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு விளங்காமல் இருந்திருக்கலாம். நண்பர் ஜெயினுல் ஆப்தீன் சொன்னது போல மேலிருந்த வழியாக நுனிப்புள்ள மேய்ந்திருப்பார்கள். ஒருவேளை ஆழமாக வேரோடு மேய வேண்டும். ஆழமாக வேதத்தை வேரோடு மேய வேண்டும். குர்ஆனை அதன் ஆழமாக ஒவ்வொரு கமாவையும் விழுங்கி அசைவோடு மிருகங்களை போல அசை போட வேண்டும். உங்களில் எத்தனை பேர் குர்ஆனை வைத்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் தலையணையாக வைத்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் படிக்கிறீர்களோ, எத்தனை பேர் கடமைக்காக படிக்கிறீர்களோ, எத்தனை பேர் கடமுறைக்காக படிக்கிறீர்களோ, கடவுள் ஒருவர் அறிவார். அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். உங்கள் இருதயத்தில் குத்தப்படும்படி இது தொழில்தலமாக நான் ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது மத்தியில் பேசுகிறேன். உங்களை எச்சரிக்கையோடு பேசுகிறேன். கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் உங்கள் உள்ளத்தில் ஆத்மாவை குறித்த ஒரு உணர்வோடு, கிறிஸ்தவர்கள் கேட்காத ஒரு சத்தியத்தை குர்ஆன் மூலம் கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிறேன். யோசேப்பு தேவனால் நடத்தப்பட்டான். ஆபிரகாம் தேவனால் நடத்தப்பட்டான். இஸ்லாமிய பணியில் சொன்னால் அல்லாஹ்வால் அவன் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆபிரகாம் அல்லாஹ்வால் நடத்தப்பட்ட மனிதன். மோசே தேவனுடைய அல்லாஹ்வுடைய தாசனாக இருந்தான். ஆயினும் அவர்களும் பாவம் செய்ததாக அறிக்கை செய்கிறார்கள். ஹதீஸ் முகமது அவர்கள் கூறுகிறார்கள். வசனங்கள் இருக்கிறது. வேத கொள்கை வரும்பொழுது அந்த குறிப்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி அமைதலாய் ஆண்டவனுக்குள்ளாக உங்களை ஆக்கிக்கொண்டு எப்படியாக பள்ளிவாசல் இருப்பீர்களோ, எப்படியாக சர்ச்சுகளில் நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்களோ, ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்குள் எப்படி இருப்பீர்களோ அந்த ஆவை நிறைவோடு கிறிஸ்தவர்கள் அனைவரும் இருக்க வேண்டும். இப்பொழுது உங்கள் மூச்சு விடுகிற அந்த சுவாச சத்தம் கூட வெளியேறக்கூடாது. அதே போல நீங்கள் அந்த இடத்தில் இருந்து இந்த பாவ, இந்த மரணத்துக்குரிய காரியம் அதிலிருந்து வெளிப்படுவது எப்படி என்று குர்ஆன் எப்படி கூறுகிறது? நீங்கள் இதற்கு முன் அறிந்தீர்களோ அறியவில்லையோ, மேலிருந்த வாரியாக தொழுகி சென்றீர்களோ செல்லவில்லையோ, ஏதோ கடமைக்கு கடையை மூடிவிட்டு 10 நிமிஷம் ஏதோ தபா செய்து தபா தான் சொல்லுவீங்க நினைக்கிறேன். அப்படி ஒன்று செய்துவிட்டு பாவ மன்னிப்பை கோரிவிட்டு ஓடிவிடுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த மேலிருந்த வாரியாக சில காரியங்களை செய்து விடுவதால், சரீர சடங்காச்சாரங்களால் இந்த ஆத்மீகத்தை நாம் உணர முடியாது. வயது வந்த இந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், அதனால் தைரியமாக பேசுகிறேன். நான் பேசுகிறது தப்பு இல்லைன்னு சொல்லி இங்க இருக்கப்பட்ட பெரியவர்களுக்கு தெரியும். அமாரா என்றால் ஒருவேளை முஸ்லீம் தம்பிமார், சிறு தம்பிமாருக்கு தெரியாமல் இருக்கலாம். அமாரா என்றால் அப்சே அமாரா, ஆத்மா செத்து விட்ட போண்டி என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வசனம் எங்க இருக்குது? அரபி மொழியில எனக்கு எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது. எனக்கு அந்த ஐயாவை போல பெரியவங்க நான் பேசுற போது அவங்க எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்படி நப்சே அமாரா அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. நான் குர்ஆன் உள்ள அரபி மொழியை படிச்சுட்டு வந்து உங்கள்ட்ட பேசல. அது இருக்குன்னு அவங்க இருக்கு, அவங்க மத்தியில் பெரியவங்க இருக்கிறதுனால நான் தைரியமா பேசுறேன். அப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி நப்சே அமாரா அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க இருக்குது. ஒருவேளை இளையவர்களும் அறிந்திருப்பார்கள், அறியாதவர்கள் இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். குர்ஆனில் சொல்லப்படுகிறது, மனிதனுடைய ஆத்மா நப்சே அமாரா, அதாவது பிசாசினால் ஆளப்படுகிறது. யூசுப் நபி சொல்லுவது போல மனிதனுடைய ஆத்மா நப்சே அமாரா என்கிற பாவ முன் வினையால்
செத்து கிடக்கிறான். அந்த ஆத்மா உண்டாக்கப்பட்ட நாளில் ஆண்டவனோடு இருந்தது. ஆண்டவருடைய தேவ தூதர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். ஆதாமை சிரமணிங்கள் என்று ஆண்டவர் சொன்ன காலத்தில் அந்த ஆதாமை இந்த இப்லீஸ் ஆனவனும் அவன் கூட்டமும் தவிர மற்ற இரு கூட்டங்கள், இரு அணிகள் ஆதாமுக்கு சிரமணிந்தன, அவனுக்கு தொண்டு செய்தன. ஆனால் அவன் என்று கடவுளுடைய விரோதியாகிய அந்த மரணத்தோடு அந்த இருளானவனோடு இணைந்து கொண்டானோ, அவனுடைய பேச்சை நம்பினானோ, ஆண்டவன் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். இந்த மரத்தின் கனியை புசியாதே,